ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அடியில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டாலும் மேலே ஒயர் சொருகும்போது நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அது இந்த மாதிரி ஸ்கொயராக வராது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இந்த கூடையை வந்து போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு ஆஃப் ரோல் ஒயர் தேவைப்படும். இந்த கூடையை நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். இதில் ஏதாவது பொருட்கள் வச்சு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரி வாங்க இந்த கூடையை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 3 அடியில் 13 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோ கலரில் 11 ஒயரும் ப்ளூ கலரில் 2 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 13 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒயராக ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எல்லோ கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து 4வது ஒயர் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் எல்லோ ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளூ ஒயரும் 3 எல்லோ கலர் ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லோ ஒயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். 11 எல்லோ ஒயரையும் ஜாயின் பண்ணுறோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ப்ளூ ஒயரும் 11 எல்லோ கலர் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண 13 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் வந்து போடணும். இந்த 5 லைனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு மேலே 5 லைன் கீழே 5 லைன் மொத்தம் 11 லைன் வந்து நம்ம போட்டிருக்கணும். இந்த 11 லைனை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். பாருங்கள்,
இப்போ மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் வந்து நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இங்கே இருக்கிற ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 6 லைன் வந்து போடணும். இந்த 6 லைனும் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். 6 லைனும் வந்து போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம உள்பக்கம் சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க.
இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரில் இருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ ஒயர் இருக்கும். இந்த 2 ப்ளூ ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இன்னொரு லைன் வந்து போட போகிறோம். ஆனால் வந்து கண்டினியூவாக வந்து போட போகிறது இல்லை, ஒவ்வொரு பக்கமாக வந்து தனித்தனியாக போட போகிறோம். இப்போ மொத்தம் 4 பக்கம் இருக்கும். இந்த 4 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 13 ஒயர் இருக்கும். 2 ப்ளூ ஒயரும் 11 எல்லோ கலர் ஒயரும் இருக்கும். இப்போ 4 பக்கத்தில் இருக்கிற அந்த 13 ஒயரையும் நம்ம தனித்தனியாக வந்து நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பக்கத்தில் நாட் போடலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் 2 ப்ளூ ஒயர் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ளூ ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ளூ ஒயர், அதுக்கு நடுவில் 11 எல்லோ கலர் ஒயர் வரும். மொத்தம் 13 ஒயர். இப்போ இந்த 13 ஒயர்லேயும் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற 10 ஒயர்லையும் வந்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற 13 ஒயர்லையும் நான் வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் வந்து நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் மீதி இருக்கிற 3 பக்கத்துலேயும் நம்ம தனித்தனியாக ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ அடுத்த பக்கத்தில் பாருங்கள், இந்த பக்கமும் நம்மளுக்கு 13 ஒயர் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரியே நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 பக்கத்துலேயுமே நான் இந்த 13 ஒயர்லேயும் தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த ரன்னிங் ஒயர் விட்டு போட்டிருப்போம் இல்லையா, அதனால் இந்த 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ண ஒயர் இருக்கும். 2 ஒயர் இருக்கும் 4 கார்னர்லேயும். பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் 2 ஒயர் இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். இப்போ இந்த ஒயரை நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து சொருகிக்கலாம். பாருங்கள், இந்த லைன்லேயே வந்து நம்ம இப்போ சொருகி விட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் விட்டுட்டு செகண்ட் நாட்டில் வந்து இந்த ஒயரை சொருகிக்கிங்க. சொருகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருந்த ஒயர் எடுத்து சொருகிட்டோம். இப்போ அதுக்கு எதிர்பக்கத்தில் பாருங்கள், அந்த சைடில் இருந்து வர ஒயர் எடுத்துக்கலாம்.
எடுத்து அங்கேருந்து சொருகிட்டு வரலாம். பாருங்க, இப்போ இந்த லைனில் 2 சைடில் இருந்த அந்த ப்ளூ ஒயரையும் இந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரியே சொருகலாம். பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் நம்மளுக்கு 2 பக்கமும் இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். இந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து நம்ம சொருகிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நாட் விட்டு செகண்ட் நாட்டில் நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வாங்க. இப்போ இந்த ஒயர் சொருகிட்டோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து சொருகி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கத்துலேயும் இந்த கார்னரில் வந்து அந்த ப்ளூ ஒயரை சொருகிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிற 2 பக்கத்துலேயும் வந்து உள்பக்கம் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 பக்கத்துலேயும் அந்த கார்னரில் வந்து அந்த ப்ளூ ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். நம்ம சொருகும் போது 3வது நாட்டில் சொருகணும். 1 2 3. இப்போ இந்த 3வது நாட்டில் சொருகிக்கலாம். சொருகிட்டு ஒயரை டைட் பண்ணும்போது ஒரு லைன் வந்து நம்மளுக்கு உள்பக்கம் இந்த மாதிரி மடிஞ்சு வரும். டைட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிக்கிங்க. இப்போ ஒரு ஒயர் சொருகி இருக்கும். இதே மாதிரியே சுற்றி இருக்க எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக தான் நம்ம அந்த லாஸ்ட் லைனாக ஒவ்வொரு பக்கமும் தனித்தனியாக வந்து போட்டோம். அடுத்ததாக கைப்பிடி. இந்த கைப்பிடிக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து இதே மாதிரியே வந்து நீங்களும் போட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூஜை கூட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.